பாருங்க, சுதந்திரத்தை வாங்கி கொள்வது பார்ட் 1 அப்படின்னா, வாங்கி கொண்ட சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்வது பார்ட் 2. If gaining the inheritance is part 1, then keeping the inheritance is the second part. தேவன் அவங்களுக்கு அந்த இன்ஹெரிட்டன்ஸை கொடுத்துட்டு அப்படியே சும்மா விடல. God didn't just give them the inheritance and leave them alone. ஒரு கண்டிஷன் போடுகிறார். He puts a condition on this. நம்பர்ஸ் 36 8 10 and 12 படிக்கலாம். இப்போ என்ன தேவன் என்ன கட்டளை, என்ன கண்டிஷன் கொடுத்தாரு? உன்னுடைய சுதந்திரம் உனக்கு நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் நீ திருமணம் பண்ண போற. நீங்கள் எல்லாருமே திருமண வயது பிள்ளைங்க, நீங்கள் கல்யாணம் பண்ண போறீங்க. உங்கள் தகப்பனுடைய குடும்பத்துக்குள்ளே நீங்கள் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய சுதந்திரம் உங்களுக்குள்ளே நிலைத்து நிற்கும் என்ற ஒரு கண்டிஷனை கொடுக்குறாரு. So the condition that God puts on the inheritance is that you must marry someone within your father's clan so that the inheritance stays with you. செலோப்பியாத்தின் குமாரத்திகளும் அதற்கு கீழ்ப்படிந்து தகப்பனுடைய குடும்பத்துக்குள்ளே திருமணம் செய்து கொண்ட படியினால் அவங்களுடைய சுதந்திரத்தை அவங்க காப்பாற்றினாங்க. As we can see here, as Zelophehad's daughters fulfilled this commitment, they were able to keep their land. இதில் நம்ம என்ன படிச்சுக்கிறோம் அப்படின்னா, what we can learn from this is தேவன் நியமித்த எல்லை கோட்டுக்குள்ள தான் நமக்கு பாதுகாப்பு. we only have protection as long as we stay within the boundary set by God. தேவனுடைய எல்லை கோட்டுக்கு வெளியே நமக்கு பாதுகாப்பு கிடையாது. We don't have protection outside his boundaries. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் தேவன் நியமித்த எல்லை கோட்டுக்குள்ள தான் நம்ம இருக்கணும். If we want to inherit the inheritance given by God, we have to stay within his boundaries. Acts 17:26 இப்படியாக சொல்கிறது, மனுஷர்கள் இருக்க வேண்டிய எல்லை கோட்டை தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறது யார்? தேவன். Who has set the boundaries that man must stay within? It's God. நம்ம எல்லாரும் யுனைடெட் கிங்டம்ல பேசிங் ஸ்டோக்ல இந்த சபையில காட் வித் சர்ச்ல இருக்கணும்ன்ற எல்லை கோட்டை தீர்மானம் பண்ணி இருக்கிறவர் யார்? தேவனாகிய கர்த்தர். Who has put the boundary here in Basingstoke for us to stay? It's God. தேவனாகிய கர்த்தர் தான் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். God has called us here and brought us here. ஓகே, சோ இதுதான் நம்ம இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் கிட்ட இருந்து நம்ம படிச்சுக்கிறோம். This is what we can learn from Zelophehad's daughters.